அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 85 அதிகாரம் 5 இதோ நீ அறியாத இந்த ஜாதி வரவழைப்பாய், உன்னை அறியாத இந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தாரானால் அதற்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அந்த ஊழிய அழைப்பை நாம் புறக்கணியாமலும் உண்மையாக, நேர்மையாக, விருப்பத்தோடு, முழு அர்ப்பணிப்போடு நாம் செய்தோமானால் கர்த்தர் அறியாத பெரிய ஜாதிகளை, சேனைகளை உங்களுக்கு கொடுத்து உங்கள் மூலம் கர்த்தர் ஆத்துமாக்களை வழிநடத்துவார். ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு கொண்டு வருகிறார். ஆத்துமாக்களை விடுதலை கொடுப்பதற்கு கொண்டு வரும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேடி அவர் சமீபமாக இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சோத்திரங்கத்தாவே வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களுக்கு தகப்பனே ஏசப்பா சோத்திரங்கத்தாவே எத்தனையோ பேர் எத்தனையோ ஊழியங்களை செய்துட்டு கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஏசப்பா நாங்கள் பரலோகத்துக்கு வரும்போது வெறுமையாக வராமல் தகப்பனை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு கொண்டு வர எங்களை பாத்திரமாக பயன்படுத்தி தகப்பனை இசப்பா அந்த நீர் கொடுக்குற ஜீவ கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை தகப்பனை இசப்பா சோத்திரங்கத்தாவே ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.